ஐயா வணக்கம். சொல்லுங்க. தற்போது வரக்கூடிய சனி பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு எந்த விதத்தில் அமையக்கூடியதா இருக்கு? கும்பராசிக்காரங்களை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வசீகர தன்மையும் பேச்சுத்திறனும் நல்ல ஒரு பழக்கக்கூடிய சகசமான ஒரு நிலைக்கும் எல்லாருமே கட்டுப்படுவாங்க, எல்லாருமே அன்பு செலுத்துவாங்க. நல்ல ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அப்படியா கும்பம்னு சொல்லக்கூடியது தீமைகளை களைஞ்சி நன்மையை செய்யக்கூடியது. கும்பம் ஏற்றி அதை செய்யக்கூடிய ஒரு ராசியே அவர்களுடைய நிலையில் நிற்கிறதுனால இது பொது பலனாக சொல்கிறது. அப்படி உள்ள ராசிக்காரருக்கு இன்றைய சூழல் எப்படி அமையும் சனி பெயர்ச்சின்னு சொன்னால், சனியாதிபதி அவருடைய வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால நல்லதையே செய்ய காத்திருக்கிறாரு. தொழிலில் நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, வருவாய், பணப்புழக்கம் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் புது தொழில் தொடங்கிட வேண்டாம், புது வேலையை தேடி போயிட வேண்டாம். புது தொழில்னு சொன்னால் தெரிஞ்ச தொழில் செய்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிட முடியும். தெரியாத தொழிலில் போய் மாட்டை வைக்கும், ஏமாந்துட வேண்டாம். நல்லபடியாக பொருளாதாரமெல்லாம் எங்கேருந்தோ போட்டு நாம் சேர்ந்து ஒரு கூட்டு முறையில் இதை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் தலையில் கட்டி வச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு போயிடுவாங்க. அதனால் அதிலேருந்து ஒதுங்க பார்க்கணும். இந்த நேர காலகட்டத்தில் தன் உழைப்புக்கு, தன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு, தன்னுடைய முன்னேற்றத்துக்கு, தன்னுடைய சிந்தனைக்கு, திறனுக்கு, ஆரோக்கியத்துக்கு உகந்த நேரம் இந்த நேரம், சனி பெயர்ச்சியினுடைய நேரம். அதுதானே தவிர மற்றவங்களுடைய உதவியில் எதையும் செஞ்சிடலான்னு யாரையும் நம்பக்கூடாது, நம்பி போயிடவும் கூடாது. அதே மாதிரி கல்வியில் பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய பார்வையிலேயே எல்லாத்தையுமே கவனத்தோடு என்ன குறையோ அதை தீர்த்து நிறைவுபடுத்தி குழந்தைங்களை கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் கூட அவங்கள அடிக்கடி எப்படி என்ன ஏதுன்னு நலம் விசாரித்து ஒரு நட்பில் கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லா எல்லாரும் சுகம் நல்லா சிறப்பாக அமையும். இல்லை நமக்கு மனைவிக்கு தெரியாத நம்ம நிலைன்னு நீங்கள் மமதியாக போயிட்டீங்கன்னு சொன்னாக்க அது விபரீதத்தெல்லாம் உண்டாக்கிடும். மற்றொரு இடத்துல நட்பில் காட்டுற அன்பு நம்மகிட்ட காட்டலையேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிணக்கா, அது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கை பண்ணி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய் தந்தையினுடைய பாகமெல்லாம் பார்க்க போனால் ரொம்ப சிறப்பாக தான் சொல்லணும், அப்படி ஒன்றும் குறைபாடாக இல்லை. இப்போ கேஸு வழக்குன்னு போனீங்கன்னாக்க வெற்றியே கிடைக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் வராது. தடுமாற்றம் இல்லாமல் நல்லபடியில் வெற்றி கிடைக்கும். அதுக்கான ஆலோசனைப்படி நல்லபடியாக நல்ல நட்புள்ள போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு அடைவீங்க. எப்படி எதை பார்த்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தினுடைய நிலைக்கு உழைப்பு நல்ல உறுதுணையாக இருக்குது. பொருளாதாரம் ஓகோன்னு வெற்றி கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் எதையும் காரியங்களை சாதித்து போய்கிட்டு இருக்கலாம். வழிபாட்டுலன்னு பார்க்க போகும்போது நீங்கள் கந்தசட்டி கவசத்தை கட்டி காலை ஒரு முறை மாலை ஒரு முறை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு எல்லாமே கட்டுப்பட்டு, என்ன சொல்ல போனால் மற்ற சிவராசிகள் கூட கட்டுப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை உண்டாக்கும் அந்த கந்தசட்டி கவசம். ஏன்னா உங்களுடைய ராசியே கும்பராசி. கும்பகம் பண்ணிப்பாருன்னு சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் மனிதனுக்கு கும்பம். அந்த ராசி நிலையை பெற்றிருக்கிறீங்க நீங்கள். அதனால் எல்லா மனிதர்களையுமே ராசிகளையுமே விட சந்துகளை கூட கட்டக்கூடிய அதிகாரம் அந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்குது. நீங்கள் எப்படி வச்சு கட்டணும்? கந்த சட்டை கவசத்தை போட்டு கட்டுங்க, நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதுவரையிலும் இருந்த வியாதிக்கான தீர்வு, சரியான மருந்துகள் நல்ல முறையில் கிடைக்கும். எல்லா சிறப்பை விட இனி கொஞ்சம் ஒரு படி மேலேன்னு தான் போகும். இதுவரையிலும் இருந்ததை விட பயப்பட வேண்டாம், நல்லாவே இருக்குது. வாழ்த்து. நன்றி.